Hi friends, welcome to Craft Tamil channel. ஒரு 3 to 4 days கழிச்சு இன்னைக்கு தான் நான் வந்து வீடியோவே போடுறேன். ஸோ ஏன் போட முடியலன்னு சொல்லிட்டு அதுக்கான ரீசனும் சொல்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முன்னாடியே ஒரு பொருள் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து இன்றைக்கி வந்துருந்துச்சு. சரி ஓகே, அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இந்த பொருளை ரிவ்யூ பண்ணலான்னு எடுத்தேன். இந்த பொருளோட ரேட் முன்னாடியே நான் சொல்லிடுறேன். 1400 இந்த பொருளோட ரேட், ஓகேங்களா? பட் இது வந்து 1400 ஒர்த்தா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு 1400 கொடுத்து இந்த பொருளை வாங்கினதுன்னு தான் சொல்லுவேன். ஒர்த்து இல்லை, ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா முக்கியமான ரீசன், நான் இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்து கையில் வச்சுருக்கேன்ல இந்த ஷோஃபா தான். இந்த ஷோஃபா வந்துட்டு ஒன் சைடில் வந்து ஸ்பாஞ்சே இல்லை, கீழே ஸ்பாஞ்ச் இருந்துச்சு, பட் வந்து மேலே ஸ்பாஞ்சே இல்லை. அந்த இமேஜில் வந்துட்டு நான் பார்க்கும்போது ஃபுல்லாகவே நம்ம ஷோஃபாவில் என்ன நினைப்போம்னா ஃபுல்லாக ஸ்பாஞ்ச் இருக்குன்னு தான் நினைப்போம். பட் ஒரு மாதிரி அது கிளாத் மட்டும்தான் இருந்துச்சு. இப்படி இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ வாங்கியாச்சு. இது எனக்கு ரொம்ப 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 வந்து ஷோஃபா எடுத்தோன்னே எனக்கு பிடிக்காத மாதிரி ஆகிடுச்சு அந்த பொருளே. ஸோ அதை அப்படியே வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. லாஸ்ட் அதுக்கு ஏதாவது யோசிச்சு பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கர் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஒரு சில திங்ஸு. ஸோ இதில் நிறைய திங்ஸும் கொடுத்துருந்தாங்க. கட்டில், ஷோஃபா, அப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன மேக்கப் டேபிள்னு சொல்லலாம், மேக்கப் டேபிள் ஆர் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு சொல்லலாம். அந்த டேபிளுமே இருந்துச்சு. ஸோ பிக்சரில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு எல்லாமே பிட் பண்ணுற மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம எடுத்து வந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பிட் பண்ணலாம். அண்ட் இப்போ நான் சொல்கிறேன் எதுக்கு ஒரு 2-3 டேஸாக வீடியோ போட முடியலன்னு சொல்லிட்டு. 4 டேஸே ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம 3 சேனல்லையுமே வந்து ஒழுங்கான வீடியோ போடல நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ரீசன் வந்து வீட்டில் கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்கு, அதுதான். சரிங்களா? நான் வந்து வீட்டு வேலை முடிஞ்சிட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நிறைய வீடியோ ஷேர் பண்ணுவேன். வீட்டு வேலைன்னா அப்படி என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டை கொஞ்சம் ஆல்டேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. சிமெண்ட்டு, மண்ணுன்னு சொல்லிட்டு அங்கங்கே வந்து பொருளெல்லாம் இருக்குது. ஸோ ரூம்லேயும் சரி, ஹால்லேயும் சரி, கிச்சன், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பொருள் வந்து இருக்கிறனால என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. நம்ம கிராஃப்டிங்ஸே என்னால் எடுக்க முடியல. ஸோ அதனால தான் என்னால் வீடியோவே போட முடியல. இந்த வீடியோ கூட நான் எங்கள் வீட்டில் வச்சு எடுக்கல. இது வந்து நான் எங்கள் அண்ணன் வீட்டில் தான் வச்சு இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது ரிவ்யூ அப்படிங்கிறதுனால ஈஸியாக நம்ம வந்து பார்சல் வாங்கி எடுத்தாச்சு. ஸோ ரொம்ப ஆசையாகவும் இருந்தேன் இந்த ரிவ்யூ பண்ணுறதுக்கு. பட் ரொம்ப ஒர்த்தாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ மேக்கப் டேபிள் கூட பார்த்திங்கன்னா அந்த மேலே மிரர் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப வளைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் அது கூட ஒரு சில திங்ஸும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே பிக்சரில் இருக்க மாதிரி வந்திருக்கு, பட் எல்லாமே லோ குவாலிட்டியாக இருந்துச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கில் அந்த டாலோட ஷேப்பில் இருந்தது. ட்ரெஸ் மாதிரி, ஏதாவது கவுன், ட்ரெஸ் அதெல்லாம் வந்து நம்ம மேலே போட்டு வச்சுக்கலாம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பிட் பண்ணுற மாடலில் தான் இருந்தது. ஸோ கீழே ஒரு ஸ்டாண்ட் இருந்துச்சு, அதை வச்சு இந்த மாதிரி பிட் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்தது குட்டி குட்டி திங்ஸ் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க, அதையும் பார்க்கலாம். ஹேங்கரில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஹேங்கர் வந்துட்டு ஒரு 3 பீசஸ் கிட்டே இருந்துச்சு, 4 பீசஸ் கிட்ட. அடுத்தது வந்து கொஞ்சம் ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஹேங்கர் வந்து ஒரு 2 பீஸ் இருந்துச்சு. அடுத்தது வந்து ஒரு சில குட்டி குட்டி திங்ஸஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே மொத்தமாக ஜாயிண்டாக வந்துருந்துச்சு. ஸோ ஒன்று ஒன்றா தனித்தனியாக நம்ம இந்த மாதிரி பிரித்து எடுக்கணும் அந்த பிளாஸ்டிக்கில். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி ஹேர் ட்ரையர் தான் கொடுத்துருந்தாங்க. ஓகே, அது பார்க்குறதுக்கு அந்த ஷேப்பில் வந்துட்டு இருந்தது பிளாஸ்டிக்கில். எல்லாமே வந்து பார்பிக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வந்து குட்டியாக இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு இந்த சின்ன சின்ன பொருள்லாம். பட் வந்துட்டு ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காலாம் இல்லை, ஓகேங்களா? ஒரு லைட்டான குவாலிட்டியில் இருக்கிற பிளாஸ்டிக்கில் வந்து செஞ்சுருக்காங்க. ஓகே, பாருங்கள். அடுத்தது வந்து ஒரு சீப்பு. இந்த மாதிரி ஒரு சில பார்பிக்கு தேவையான திங்ஸஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் எடுக்கலாம். அண்ட் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நான் வீடியோ போட முடியாததுக்கு ரீசன் இதான். ஸோ எப்போ வேலை முடியும், எப்போ வந்து வீடியோ ரெகுலராக வரும்னு கேட்டிங்கன்னா அது வந்து எனக்கே தெரியல. எப்படியும் வந்து இன்னும் ஒரு 2-3 டேஸ்க்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன் ஒர்க்கு முடியறதுக்கு. பட் அது வந்து முடியறதுக்கு எப்படியும் கொஞ்சம் லேட் ஆகும். பட் அதுக்குள்ளே நான் வந்துட்டு அப்பப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக எல்லா சேனல்லையும். ஆனால் ரெகுலராக வந்துட்டு கரெக்டாக போட முடியுமான்னு தெரில. பட் நான் அப்பப்போ ஷேர் பண்ணுறேன். ஆனால் அந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிட்டதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் நான் போடுவேன், ஓகேங்களா? எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் போடுவேன். உங்களோட சப்போர்ட் வந்துட்டு நீங்கள் எப்போவுமே எனக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டே இருங்க. கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒரு வீடியோ வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிட்டதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ நிறைய ஐடியாஸ் இருக்குது, பட் பண்ண முடியல. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம 3 சேனல்லையுமே நிறைய வீடியோஸ் போடுவேன். ஃபன் மிக்சிங்லேயும் வந்துட்டு போட சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக போடுறேன். இந்த ரிவ்யூ போடுறதோட உங்ககிட்ட இந்த ரீசனையும் சொல்லிடலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதான் ரீசன், வேறு ஒன்றுமே இல்லை. நான் சும்மாலாம் வந்து போடாமல் இல்லை, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீங்களுமே வந்து அக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப மிஸ் பண்ணுறோம், வீடியோ போடுங்கக்கா, மிஸ் யுவர் வாய்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க. அண்ட் இப்போ கூட லைட்டாக கோல்டாக இருக்கனால என் வாய்ஸ் லைட்டாக சேஞ்சிங் இருக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து உங்களுக்கு வீட்டு வேலை எல்லாமே முடிஞ்சிட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் வந்துட்டு ஷேர் பண்ணுவேன், ஓகேவா? ஷுவராக நான் சொல்கிறேன். ஸோ வந்து கண்டிப்பாக
கண்டிப்பாக உங்களுக்காக ஷேர் பண்ணுவேன். ஓகே, அவ்வளோதான். இந்த ரிவ்யூவில் வந்துட்டு இந்த திங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இதில் முக்கியமாக எனக்கு ரொம்ப வந்து டிசப்பாயிண்ட் ஆனது வந்து இந்த ஷோஃபா தான். ஸோ ஷோஃபாக்கு வந்து ஏதாவது ஐடியா பண்ணி நம்ம வந்து உள்ள ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சு தைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து அமேசான்லேயே பார்த்தீங்கன்னா 3 இடத்துல மாறி வருதுன்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஸோ திரும்ப நம்ம ரிட்டர்ன்லாம் போட வேணாம், தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கோம். பட் வந்து குவாலிட்டி இந்த மாதிரி இருந்துச்சு, அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ஷோஃபா அப்படி வந்ததும் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்டுக்கு மேலே ஒரு கவர் மாதிரி, அந்த கட்டிலுக்கு மேலே ஒரு கவர் மாதிரி கொடுத்துருந்தாங்களே, அது கூட வந்து குவாலிட்டி கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நான் பார்பி ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் வந்து வாங்கவே போகிறது கிடையாது. இதுவே வந்து நம்ம நிறைய கட்டில் சோஃபான்னு சொல்லிட்டு நிறைய வாங்கியாச்சு. ஸோ பார்க்கலாம், நம்மளுக்கு வந்து நம்ம பார்பி ஷோக்கு தேவையான ஒரு சில திங்ஸ் வந்துட்டு நம்ம வாங்கியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கலாம். இதுவே வந்து ஓகேன்னு சொல்லி தோணுது. நம்ம அந்த ஷோஃபாவில் மட்டும் என்ன பண்ணலாம்னா லைட்டாக வந்துட்டு ஸ்பாஞ்ச் வச்சு தச்சிக்க வேண்டியதான். ஓகேவா, ரிட்டனும் நான் பண்ணல. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி யாராவது வாங்கியிருக்கீங்கன்னா அந்த ஷோஃபா இப்படி தான் இருந்துச்சான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.